உயிர் சக்தியை லைஃப் ஃபோர்ஸ் பிராணா அதிகரிப்பது என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் சீரமைப்பதாகும். சித்தர்கள் மற்றும் யோக மரபுப்படி உயிர் சக்தியை பெருக்குவதற்கான வழிகள் இதோ. 1. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. மூச்சுதான் உயிர் சக்தியின் நுழைவாயில். நாடி சுத்தி, இடது மற்றும் வலது நாசி வழியாக சீராக சுவாசிப்பது உடலில் உள்ள 72,000 நாடிகளையும் சுத்தப்படுத்தி உயிர் ஆற்றலை தடையின்றி பாயச் செய்யும். கும்பகம், மூச்சை உள்ளே நிறுத்துவது இன்டர்னல் ரிட்டென்ஷன், பிராண சக்தியை உடலில் சேமிக்க உதவும். 2. சுத்தமான குடிநீர். சுத்தமான தண்ணீர் பருகும்போது ஆற்றல் அதிகரிக்கிறது. நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அருவிகள், கடல் நீர் போன்ற சுத்தமான நீரில் குளிக்கும்போது உடல் சக்தி புத்துணர்வு பெறுகிறது. 3. உயிர்ச்சத்துள்ள உணவு, சாட்விக் ஃபுட். நாம் உண்ணும் உணவு வெறும் கலோரி மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல். இயற்கை உணவுகள், சமைக்காத காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் கொட்டைகளில் நட்ஸ் அதிகப்படியான உயிர் சக்தி உள்ளது. புதிய உணவு, சமைத்த 3 மணி நேரத்திற்குள் உணவை உண்பது சிறந்தது. பழைய உணவுகளில் உயிர் சக்தி பிராணா குறைவாக இருக்கும். 4. மௌன விரதம், பிராக்டிஸ் ஆஃப் சைலன்ஸ். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வகை ஆற்றல் விரயமே. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு நாளைக்கு சில மணி நேரம் மௌனமாக இருப்பது சிதறிப்போகும் உயிர் சக்தியை உள்ளுக்குள் சேமிக்க உதவும். 5. இயற்கை மற்றும் சூரிய ஒளி. சூரிய குளியல். சூரியனே பிரபஞ்சத்தின் முதன்மை உயிர் சக்தி. அதிகாலை சூரிய ஒளி உடலில் படுவது ஓஜஸ் எனப்படும் வீரியத்தை அதிகரிக்கும். வெறும் காலில் நடப்பது, மண்ணில் வெறும் காலால் நடக்கும்போது எர்த்திங், பூமியின் காந்த ஆற்றல் நம் உயிர் சக்தியை சீரமைக்கிறது. 6வது தியானம், பயிற்சி சக்கர தியானம். உடலில் உள்ள 7 ஆதார சக்கரங்களை தியானிப்பதன் மூலம் கீழ்நிலையில் இருக்கும் சக்தியை மேல் நிலைக்கு கொண்டு செல்லலாம். மன தூய்மை, கோபம், பொறாமை, பயம் போன்றவை உயிர் சக்தியை வேகமாக குறைக்கும். நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த சக்தியை பாதுகாக்கும். 7வது போதுமான உறக்கம் மற்றும் ஓய்வு. ஆழ்ந்த உறக்கத்தின் போது உடல் தானாகவே பிரபஞ்சத்திடம் இருந்து உயிர் சக்தியை பெற்று தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ரீசார்ஜிங். 8வது சித்தர்களின் காயகற்ப முறைகள். சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள காயகற்ப முறைகள் மற்றும் மூலிகைகள், உதாரணமாக நெல்லிக்காய், கடுக்காய், உடலை உறுதிப்படுத்தி உயிர் சக்தியை நிலைநிறுத்த உதவுகின்றன. சுருக்கமாக, சரியான மூச்சு, சத்தான உணவு, தூய்மையான தண்ணீர், அமைதியான மனம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வு ஆகியவையே உங்கள் உயிர் சக்தியை லைஃப் ஃபோர்ஸ் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வழிகளாகும். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள்.